Hi friends, welcome back to Shoba and Handcrafts. நாம இன்னைக்கு வந்து ஃபிளாகோட ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போறோம். ஸ்டாண்ட் செய்யறதுக்கு நான் பாத்தீங்கன்னா ஒயிட் கலர் யூஸ் பண்ண போறேன். ஸோ ஃபிளாகுக்கு மட்டும் 3 கலர், ஒயிட், கிரீன் அண்ட் ஆரஞ்சு. இப்போ ஸ்டாண்டுக்கு வந்து நம்ம ஒயிட் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா 3 அடியை வந்து அளந்து கட் பண்ணிக்கலாம். 1 2 3 6 அந்த 6 சென்டிமீட்டர் வந்தோடனே அளந்து பார்த்து கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 அடி வந்து ஒயிட் கலர் ஒயர் வந்து கட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம வந்து மொத்தம் இதே போல் 10 ஒயர் வந்து கட் பண்ண போகிறோம். 10 ஒயர் ஒயிட் கலர் ஒயர் வந்து இதை பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 மொத்தம் 10 ஒயரு. இப்போ நம்ம 10 ஒயரை எடுத்து வச்சுட்டு அதில் 2 ஒயர் மட்டும் எடுத்து பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்துக்கோங்க. இந்த 2 ஒயரும் வச்சு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். 2 ஒயரையும் வந்து ஃபஸ்ட்டு இப்போ ஈக்குவலாக மடக்கி 2 கையில் ஒவ்வொரு லூப் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம இந்த 2 லூப்பையும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லூப் உள்ள இந்த பெரிய இன்னொரு லூப் இருக்கு இல்லையா, அந்த லூப் வந்து போடணும். இந்த மாதிரி போட்டுட்டு அடியில் இருக்கிற ஒயர் வந்து மேலே மடக்கி விட்டுக்கோங்க. சைடில் அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து லூப்புக்குள்ளே விட்டுட்டு 4 பக்கம் டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் நாட் வந்துடும். ஸோ இந்த பாக்ஸ் நாட் போட்டதுமே நம்ம வந்து ஒயர் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஹைட்டு வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கமாக இருந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒயர் கீழே மேலே தள்ளி அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம ஹைட் சரி பண்ணிக்கணும். அதே போல் இந்த பக்கம் இருக்கிற ஒயர் வந்து ஒரு செக் பண்ணிக்கோங்க. 4 ஒயரும் பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து இந்த பாக்ஸ் நாட் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா டைட் பண்ணிவிட்டு நம்ம இது எல்லாத்துலேயும் இப்போ பாக்ஸ் நாட் போட்டு எடுத்துக்கலாம். நான் மொத்தம் பார்த்தீங்கன்னா 10 ஒயரில் பாக்ஸ் நாட் போட்டோன்னா இப்போ 5 நாட் கிடச்சிருக்கும். 2 3 4 5. சும்மா 2 ஒயராக பாக்ஸ் நாட் தனித்தனியாக போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. மொத்தம் நம்மளுக்கு 5 நாட் கிடைக்கும். இப்போ நம்ம ஒரு நாட் எடுத்துகிட்டு அதில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து மடக்கிக்கோங்க, ஒரு லூப் எடுத்துக்கோங்க. அதே போல் இன்னொரு நாட் எடுத்துகிட்டு அதில் ஏதாவது ஒரு ஒயர் எடுத்துகிட்டு லூப் எடுத்துக்கணும். லூப் எடுத்துகிட்டு நம்ம இப்போ பாக்ஸ் நாட் போட்ட மாதிரி இந்த 2 லூப்பையும் வச்சு ஒரு பாக்ஸ் நாட் போட்டுக்கணும். இப்போ நம்ம இந்த அடியில் இருக்கிற ஒயர் வந்து மேலே மடக்கிக்கோங்க. சைடில் அடியில் இருக்கிற ஒயர் எடுத்து லூப் உள்ளே விட்டுட்டு டைட் பண்ணிக்கோங்க. நாட்டெல்லாம் வந்து பக்கத்தில் வர மாதிரி நம்ம ஒயர் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணி இழுத்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா டைட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 நாட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்திருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்டு மாதிரி உங்களுக்கு ஒயர் காமிக்குது பாருங்கள். ஸோ 3 நாட்டு கீழே பார்த்தீங்கன்னா 2 ஒயர் பார்த்தீங்கன்னா இன்ட்டு மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா. இதில் வந்து இப்போ ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். அப்படியே திருப்பிக்கிட்டு இந்த 2 ஒயர்லையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இப்போது எப்பவும் போல் நம்ம பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ இந்த பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வி ஷேப்பில் தெரியும். வி மாதிரி மேலே 2 ஒயர் கீழே 2 ஒயர் போகுது பாருங்கள். அதில் இந்த பக்கம் 2 ஒயர் போகிறதில்ல. இப்போது பார்த்தீங்களா, இப்போ 4 நாட் ஆகிடுச்சு. இப்போ வி ஷேப் போகுது. அதில் இந்த 2 ஒயரில் செகண்டாக கீழே இருக்கிற அந்த ஒயரில் தான் இன்னொரு ஒரு பாக்ஸ் நாட் ஒயர் எடுத்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஏதாவது ஒரு பாக்ஸ் நாட் ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு நம்ம அந்த ஒரு ஒயரில் வந்து ஒரு லூப் எடுத்துகிட்டு இந்த பாக்ஸ் நாட் ஒயர் இருக்கு இல்லையா, இதுலேருந்து ஏதாவது ஒரு ஒயர் எடுத்து இதில் ஒரு லூப் எடுத்து நம்ம இப்போ எப்படி பண்ணமோ அதே போல் ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸ் நாட் போடும்போது கொஞ்சம் கேப் இருக்கும். நீங்கள் போட்டுட்டு ஒயர் இழுத்து டைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பக்கத்தில் லூப் வந்துடும். ஸோ அப்படியே இழுத்து நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே ஒரு நாட் போட்டாச்சு. அதே போல் கீழே பார்க்கணும். நம்ம கீழே உடனே ஒரு லூப் பாருங்கள், கீழே ஒரு இன்ட்டு மாதிரி வந்து பார்த்திங்களா, அதுலேயும் ஒரு லூப் எடுத்து பாக்ஸ் நாட் போட்டுடணும். இப்போ வந்து நம்ம இந்த 2 இன்ட்டையும் ஜாயின் பண்ணி இப்போ ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். ஸோ இங்கேயும் பாக்ஸ் நாட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா டைட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பாக்ஸ் நாட் போட்டாச்சு. இப்போ சென்டராக பார்த்தீங்கன்னா 3 நாட் இருக்குது, மேலே 2 நாட்டு, இப்போ கீழே 2 நாட் இருக்குது. இப்போ இந்த சைடு போகிற ஒயரில் வந்து நம்ம இன்னொரு ஒரு பாக்ஸ் நாட் போட்ட ஒயர் எடுத்து ஜாயின் பண்ணணும். இது போல் லாஸ்ட்டாக வர ஒயர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நம்ம போட்டு வச்ச ஒவ்வொரு பாக்ஸ் நாட்டையும் வந்து ஜாயின் பண்ணிகிட்டே வரப்போகிறோம். ஸோ இப்போ இந்த 2 லூப்பை எடுத்து போட்டு இப்போ இங்கே ஒரு பாக்ஸ் நாட் போட்டுடலாம். ஸோ பாக்ஸ் நாட் போடும்போது பக்கத்தில் நாட் வர மாதிரி ஒவ்வொரு டைம் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த பக்கம் நம்ம ஜாயின் பண்ணிட்டோம், நல்லா டைட் பண்ணிட்டோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இன்ட்டு மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா. இப்போ இந்த 2 இன்ட்டையும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போடணும். ஸோ இதே போல் தான் நம்ம வந்து
அப்படியே திருப்பிட்டு போடுங்க. இது போல் ஒவ்வொரு டைம் வந்து நம்ம திருப்பி ஒவ்வொரு பக்கமாக வந்து பாக்ஸ் நாட் போட்டுகிட்டே வரணும். மொத்தம் அந்த 5 நாட் வந்து நம்ம போட்டு வச்சோம் இல்லையா, அது 5மே காலி ஆகிற வரைக்கும் நம்ம இதே போல் பண்ணணும். ஸோ இப்போ போட்டுவிட்டோம், நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் மொத்தம் 4 நாட் வந்திருக்கு. அதுக்கு மேலே 3 கீழே 3. இப்போ இங்கே காமிக்கிற பார்த்தீங்களா, இந்த ஒயரில் வந்து இன்னொரு ஒரு பாக்ஸ் நாட் எடுத்து ஜாயின் பண்ணோம். அதாவது ரைட் சைடு வர 2 ஒயரில் கடைசியாக இருக்கிற ஒயருக்கு பார்த்தீங்களா, அந்த ஒயரில் தான் நம்ம இது போல் ஒவ்வொரு பாக்ஸ் நாட்டையும் ஜாயின் பண்ணிகிட்டே வரணும். நீங்கள் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு புரியும். இது ஃப்ளாகோட ஸ்டாண்டு வந்து நம்ம அந்த ஸ்டாண்டு வந்து நம்ம ரோல் மாதிரி வரணும், அதுக்காக இப்படி செய்கிறோம். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இன்ட்டு மாதிரி வந்து பாருங்கள். இது ரெண்டையும் சேர்த்து இப்போ ஒரு பாக்ஸ் நாட் போட போகிறோம். ஸோ இதுலேயும் ஒரு பாக்ஸ் நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஸோ பாக்ஸ் நாட் போட்டாச்சு, நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 நாட் காமிக்குது பாருங்கள். சென்டர் லைனில் மொத்தம் 5, மேலே பார்த்தீங்கன்னா 4 நாட் காமிக்குது, கீழேயும் 4 நாட் காமிக்குது. இப்போ நம்ம எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போது பார்த்தீங்கன்னா இது அப்படியே மடக்கி ஒரு ரோல் மாதிரி நம்ம ஒரு நாட் போட்டு முடிக்கணும். ஸோ மொத்தம் நம்ம 5 நாட் எடுத்தோம்ல, 5மே இப்போ ஜாயிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதோட கடைசி 2 நாட் இருக்குது பாருங்கள், அதுதான் ஜாயின் பண்ண போகிறேன். இது போல் மடக்கிட்டு ஜாயின் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு. இதில் மேலே இது வருங்க, இது வந்து பேக் சைடு. இதில் கடைசி நாட் இருக்குது பாருங்கள், சென்டராக கடைசி நாட்டோட மேலே போகிற ஒயரும் கீழே போகிற ஒயரும் எடுத்து இந்த பக்கம் இருக்குது பார்த்தீங்கன்னா கடைசி நாட்டு, அந்த மேலே போகிற ஒயரும் ஒன்றா சேர்ந்து ஒரு நாட்டு, கீழே போகிற ஒயரும் ஒன்றா சேர்ந்து ஒரு நாட் போடணும். இதாங்க இந்த மாதிரி ஜாயின் பண்ணணும். மேலே இருக்கிற ஒயர் வந்து மேலே இருக்கிற ஒயரோடு, கீழே இருக்கிற ஒயர் வந்து கீழே இருக்கிற ஒயரோடு சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட் போடணும் இப்போது. ஸோ இப்போ நம்ம பாக்ஸ் நாட் போட்டுடலாம். இந்த பக்கம் இருக்கிற ஒயரில் ஒரு லூப்பும் அந்த பக்கம் மேலே இருக்கிற ஒயரில் ஒரு லூப்பும் எடுத்துகிட்டு ரெண்டும் சேர்த்து ஒரு பாக்ஸ் நாட்டு. இது ரொம்ப ஈஸி, நீங்கள் வீடியோ பார்த்துட்டே பண்ணிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இப்போ ஒரு பாக்ஸ் நாட் போட்டு நல்லா டைட் பண்ணிக்கோங்க, கேப் இல்லாத அளவுக்கு. அதே போல் கீழே வர ஒயர் பாருங்கள், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்ட்டு மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா. 2 நாட்லேயும் கீழே வர ஒயர் சேர்த்து கீழே ஒரு நாட்டும் போட்டுருணும். ஸோ ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி தான் இதுவும் இப்போ பண்ணுறோம். திருப்பிட்டு அப்படியே நம்ம பாக்ஸ் நாட் போட்டுட்டோன்னா உங்களுக்கு அந்த ஒரு ரோல் மாதிரி வந்துடும். ஸ்டாண்டு வந்து ஒரு ரோல் மாதிரி வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாம் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கொஞ்சம் கொஞ்சமாக பின்னிகிட்டே போகணும். எப்படி பின்னணுன்னா, இப்போ 2 நாட்டுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா கேப்புக்கு தெரியுது பார்த்தீங்களா, அந்த கேப்பில் 2 ஒயராக இன்ட்டு மாதிரி உங்களுக்கு காமிக்கும். இப்போ இந்த 2 நாட்டுக்கு நடுவில் கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இன்ட்டு மாதிரி காமிக்குது பார்த்தீங்களா, இதை வந்து பாக்ஸ் நாட்டு. திரும்ப இந்த 2 கேப்புக்கு நடுவில் ஒரு இன்ட்டு. ஸோ இது போல் ஒவ்வொரு பாக்ஸ் நாட்டுக்கு நடுவில் கேப் வருது பாருங்கள், அதில் இன்ட்டு மாதிரி உங்களுக்கு ஒயர் காமிக்கும். அது நம்ம ஒவ்வொன்றா அப்படியே சேர்த்துக்கிட்டே வர வேண்டிதான். இதுதான் வந்து க்ராஸ் நாட்டு மாதிரி அப்படியே போட்டுகிட்டே நம்ம வரணும். ஸோ 2 பாக்ஸ் நாட் நடுவில் இருக்கிற கேப்பில் வர ஒயரு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இன்ட்டு மாதிரி காமிக்கும். அதை நம்ம அப்படியே சேர்த்து போட்டுகிட்டே வரணும். ஸோ இது வந்து ஒரு லைன் முடிச்சுட்டு திரும்ப அடுத்த லைனில் அதே போல் 2 பாக்ஸ் நாட் நடுவில் கேப்பில் 2 ஒயர் இது போல் இன்ட்டு காமிக்கும். அதை சேர்த்து பாக்ஸ் நாட் போகணும். இப்படி தான் ஒவ்வொரு லைனாக முடிச்சுட்டு போகணும். நீங்கள் வந்து கீழே கொஞ்சம் பின்னிட்டே வாங்க, மேலே கொஞ்சம் பின்னிட்டே வாங்க. ஃபைனலாக நம்ம வந்து மேலே ஃபுல்லாக ஏதாவது ஒரு பக்கம் எடுத்து ஃபுல்லாக பின்னிட்டு ஒரு பக்கம் மட்டும் ஒரு அடி வந்து பின்னாமல் விட்டுடுங்க. அது நம்ம வந்து இந்த ஸ்டாண்டோட பேஸ் பண்ணுறதுக்காக விட்டு வைக்கணும். அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பின்னி ஆரம்பிக்கும் போது மேலேயும் கீழே மாற்றி இதே போல் பின்னிட்டே போகலாம். ஓரளவுக்கு ஹைட் வந்ததுக்கப்புறமா ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் வந்து ஒரு அடி வந்து ஒயர் விட்டு வச்சுருங்க. அது பேஸ் எப்படி செய்யுதுன்னு நான் வந்து நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு போடுறேன். ஸோ இது ஃபுல்லாக பின்னி முடிச்சுட்டே வாங்க. இது போல் திருப்பி பின்னிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை ஏதாவது ஒரு பக்கம் ஃபுல்லாக முடிச்சுட்டு கூட நீங்கள் பின்னலாம், உங்களோட சாய்ஸ் தான். ஆனால் இது மேலே இல்லைன்னா கீழே ஏதோ ஒரு பக்கம் வந்து ஒரு அடி மட்டும் ஒயர் விட்டுட்டு மீதி இருக்கிற இன்னொரு சைடு ஃபுல்லாக பின்னிட்டு ஒயருங்களை வந்து உள்பக்கமாக சொருகி விட்டுடுங்க. ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு. செகண்ட் பார்ட் வந்து பேஸ் போடுறது, தேர்ட் பார்ட் வந்து ஃப்ளாக் பண்ணுறது, ஃப்ளாக் பண்ணி இந்த ஸ்டிக்கோடு ஜாயின் பண்ணுறது தான் வந்து தேர்ட் பார்ட்டு. ஸோ வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் கமெண்ட் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.